இடத்துல ரோடு நல்லா இருக்கு. இன்னும் போக போக ரோடு எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு இருக்குங்க, ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், ஒரு அருமையான வியூங்க, செம்மையாக இருக்குது வியூ. இந்த இடத்துல ஒரு காட்டேஜா என்னன்னு தெரில, பார்த்தா அப்படி தான் தெரியுது. காட்டேஜா வீடுன்னு தெரில. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, அதே மாதிரி மலை மேடுகள். இந்த இடத்துல ஒரு காட்டேஜ் இருக்குங்க, கண்டிப்பாக அது காட்டேஜ் தான். இருந்த செட்டப் பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு. நம்ம இப்போ இந்த வழியில் தான் பயணம் பண்ணுறோங்க. இந்த வழியில் பயணம் பண்ணி மேட்டுப்பாளையம் போகிற ரோடை மாமரம் அப்படிங்கிற இடத்துல போய் ரீச் பண்ண போகிறோம். இந்த மாமரம் எங்கே இருக்குன்னா, நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தேரி வர்ற வழியில் ஒரு ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் வருங்க. அந்த செக் போஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஊர் தாங்க மாமரம். ஜஸ்ட் ஒரு 10-20 மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குங்க அந்த செக் போஸ்ட்டுக்கு மாமரத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு. ஓ, இங்கே பார்க்குறதுக்கு இந்த காட்டேஜோட வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அருமையான ஒரு இடத்துல ஒரு காட்டேஜ் அமைஞ்சிருக்கு, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு ஊர் இருக்கும் போல் இருக்குங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாங்க, அது ஒரு ஊர் தான். பேர் எல்லாம் கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. நான் ஏற்கனவே இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு, பட்டு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம நண்பர் சரவணன் தான் இந்த வழியை பற்றியும் இங்கே இருக்கிற கிராமங்களை பற்றியும் நம்மளுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அந்த ஊர் பேர் என்னென்னு எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓகேங்க, நம்ம இப்போ இந்த வழியில் அப்படியே பயணம் பண்ணுறோம்.